நமஸ்காரம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் ட்ரக் பிசினஸ்ல டீலிங்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லி இப்ப அவரை தேடிட்டு இருக்காங்க. இது ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வடை சுட்டு பழைக்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் இல்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் ராக்கெட். ஏன் அதை நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இட் ஹஸ் அப்சல்யூட்லி நோ பார்டர்ஸ். எங்க வேணாலும் அவங்க வியாபிச்சு இருக்கிறாங்க. லாபமும் அதே மாதிரிதான், பல மடங்கு, பல 1000 மடங்கு லாபம். அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கூட கொடுத்துடக்கூடாது. உடனே நமக்கு 1008 ஐயோ டாக்ஸுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும். இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அந்த கருப்பு பணத்தை எல்லாம் அவங்களுக்கு வெள்ளையாகணுங்கிறது மாத்திரம்தான் அவங்களுக்கு ஒரே பிரச்சனை. அதுதான் மாஃபியாவோட பலம். இப்போ மாஃபியா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த அரசியல்வாதி மத்தவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு மணி லாண்டரிங்ல ஈடுபடுறாங்க. மணி லாண்டரிங் தெரியல, லாண்டரி போடுறோம்ல, அழுக்கெல்லாம் போய் நல்லதாகுதுல்ல, அது மாதிரி இந்த பணம், கருப்பு பணம் வெள்ளையாயிருது. நாய் வித்த காசு குறைக்குமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இது. இது எங்க முதலீடு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றாங்க, சினிமால முதலீடு பண்றாங்க, ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல முதலீடு பண்றாங்க, ஹோட்டல் பிசினஸ்ல முதலீடு பண்றாங்க. சில சமயம் நம்ம பாக்குறோம், இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் டல் ஆயிடுச்சு. ஏன் டல் ஆகுது? இதுக்கு முன்னாடி அது ஃபுல்லும் இப்படி கருப்பெல்லாம் விளையாயிட்டு இருந்தது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் படுத்துட்டுன்னா எப்படி படுக்கும்? இப்படிதான் படுக்கும். அங்க விஜிலன்ஸ கூட்டினா இங்க பிசினஸ் படுத்துடும். இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் பிசினஸ் பண்ணணும்னா கடன் உடனே வாங்கி அதை முதலீடு பண்ணிட்டு தொழில் வளரணுமேனு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் ஜெயிக்கணுமேனு சொல்லி அதுக்கு மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு, பேட்டன்ட் எல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் செய்யணும். அவனை கவனிக்கணும், இவனை கவனிக்கணும், பிசினஸ் நடக்கணும், வருமானம் வரணும், ஆட்காருக்கு சம்பளம் கொடுக்கணும், வட்டி கட்டணும், வாங்கின பணத்துக்கு வாடகை கொடுக்கணும், இருக்கிற இடத்துக்கு தண்ணி இல்லைன்னா பிரச்சனை, கரண்ட் இல்லைன்னா பிரச்சனை. இந்த மாதிரி ஆட்களுக்கு நோ வரிஸ். செலவு கணக்கு எழுதுறது மாத்திரம்தான் அவங்களுக்கு ஒரே கவலை. இது பாத்தீங்கன்னா பெரிய கல்யாணம் எல்லாம் நடத்துவாங்க. எப்படி? இந்த கருப்பெல்லாம் வெள்ளையாக்கிறதுக்கு தான். நகைக்கடை பிசினஸ் கருப்பெல்லாம் வெள்ளையாக்கிறதுக்கு தான். ரியல் எஸ்டேட் பிசினஸ் கருப்பெல்லாம் வெள்ளையாக்கிறதுக்கு தான். இது மூலமா பவர் கிடைக்குது. அதுல வச்சு பொசிஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபேம் அடைகிறாங்க, புகழ் அடைகிறாங்க. இது இந்த விஷஸ் சர்க்கிள். நல்ல விஷயம், அவங்களுக்கு அது நல்ல விதமா இருக்கு. என்னன்னாக்கா, அந்த புகழை வச்சு மறுபடியும் அவங்க பவர் அசியூம் பண்றாங்க. அதை வச்சு பொசிஷன். ஏன்னா நீங்க பாப்பீங்க, சில பேர்லாம் கட்சியில இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு பதவி கொடுத்தாங்க, என்னதான் அவங்க பண்றாங்க நமக்கு தெரியாது. வெளியில இருந்து பார்க்க நம்ம ரொம்ப அப்ராணியா இருக்கும். அவங்க எல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் செய்துட்டு இருப்பாங்க. அரசு இப்ப என்னதான் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லயுமே சர்வேலன்ஸ் வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ கட்டத்துல நீங்க கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, மெஷின் லேர்னிங் சொல்றாங்க, AI ML, அந்த அளவுக்கு அதெல்லாம் இவங்க இதுல புகுத்தி சர்வேலன்ஸ்ல ஈடுபடுறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ரொம்ப சாதாரண லெவல்லே ட்ரக் ஸ்மக்லிங் நடக்கும். ட்ரக் ஸ்மக்லிங்க்கு நிறைய சிவியர் பெனல்டி எல்லாம் இருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல அவங்க டெத் பெனல்ட்டியை கொடுத்துருவாங்க, உயிரே தூக்கிடுவாங்க, எடுத்துருவாங்க. அப்போ ஆனா பிடிபடுறவங்கள நம்ம பார்த்தா பாவமா பச்சை பிள்ளை மாதிரி இருப்பாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க நம்மள மாதிரி சாதாரண மக்கள், சாமானிய மக்கள். ஆனா அவங்க ஒரு சமூகத்தையே வேற இருக்கிறாங்க. இதுல ட்ரக் மியூல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சொல்ல போனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்கானிஸ்தான்ல இருந்து நிறைய ட்ரக்ஸ் நம்ம பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்குள்ள வரும். டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கும் வருது, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்க்கும் இங்கேருந்து போகுது. என்ன இதெல்லாம்? மனிதர்களை போதைக்கு அடிமையாக்கி செயல் இழக்க செய்யறாங்க, சமூகத்தையே செயல் இழக்க செய்யறாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள் அல்லனா கோல்டன் கிரெசன்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ், பார்மாவோட ப்ரிப்பரேஷன், அது இல்லாம ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ், நேத்து பார்த்தோம் இல்லையா, ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ், அது இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, விற்பனை செய்யறாங்க, கடத்துறாங்க. எவ்வளவு கொடுமை!
இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, த்ரெட்டா இருக்கு பாரத தேசத்துல குறிப்பா. இது கூட நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஒரு காலகட்டத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கல்லறிவாங்க, எதை எடுத்தாலும் சுட்டுருவாங்க, பயமா இருக்கும் நமக்கு. அதுக்கெல்லாம் எங்க இந்த ஃபண்டிங் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபைனான்ஸ் பூராவுமே இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ்ல, அதாவது இந்த மாதிரியான ட்ரக் பிசினஸ் மூலமா ஃபண்ட் ரேசிங் பண்ணதுனாலே அவங்களால அதுக்கு ஃபண்டிங் கொடுக்க முடிஞ்சது. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ட்ரக் பிசினஸும் பிசினஸ் சாதாரணமான பிசினஸ். ஏன்னா நீங்க ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து வீட்டு பக்கத்துல நிலத்தை வாங்குவாங்க, அவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க. உடனே இந்த 5000 ரூபாய்க்கு போன வீடு அடுத்த ஆளுக்கு வாடகைக்கு விடும்போது 8000 ரூபாய் அப்படின்னு ஆயிரும். கேட்டாக்கா எல்லாம் என்னமோ தரம் உயர்ந்திருக்கு. என்ன இங்க தரம் உயருது இப்படி பிசினஸ் ஓஹோன்னு நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அவங்க மணி லாண்டரிங் மூலமா கருப்பை வெள்ளையாக்குறாங்க. சோ இப்போ இந்த மாதிரி பிசினஸுக்கும் அடி வாங்குது, மக்களை வந்து போதையிலே வச்சிருக்கிறாங்க, செயலிழக்க செய்தர்றாங்க. சாதாரணமா இப்ப கொத்த வேலைக்கோ இல்ல வந்து விவசாயத்துக்கோ நீங்க கூப்பிட்டீங்கன்னா யாரும் வர்றது இல்ல. அப்புறம் வடக்கன்ஸ் வந்துட்டான் மக எல்லா இடமும் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அவங்க ஊடுருவதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இவனுக்கு மேலே ஏறி பெயிண்ட் அடிக்க முடியாது, இறங்க முடியாது, அதுக்கப்புறமா இவனுக்கு மண்ணை நோண்டி எந்த இதுவும் வேலையும் செய்ய முடியாது, எல்லாமே பிலோ டிக்னிட்டி அப்படின்னு நினைக்கிற ஒரு எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அந்த மாதிரி அவங்க. ஆனா அதுக்கான திறமையை அவங்க ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இதை தாண்டி ரொம்ப முக்கியமா ஒரு தேசத்தோட செக்யூரிட்டி, அதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்த தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எப்படி இவங்க துணை போனாங்க, இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் அங்கே கொடுத்தாங்க. சோ பாலிடிக்ஸ் ஒரு பக்கம், இந்த குடிக்கார மக்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி ட்ரக் பிசினஸ் மாஃபியா ஒரு பக்கம். இது எங்க போய் முடியும்னு தெரியல. யோசிங்க. நன்றி, வணக்கம்.